ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை. என்ன பிரமாணம் தான் என்னை விடுதலையாக்குச்சு? ஆவியின் பிரமாணம் தான் என்னை எப்படி எங்க இருந்து விடுதலையாக்குச்சு? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்குச்சு. இந்த மறுபடியும் பிறந்ததாகிய ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் என்றால் கிறிஸ்துவின் பிரமாணம். அல்லேலூயா. சிலுவையில உண்டானால் மீட்கப்பட்ட அந்த பிரமாணம் தான் என்னை பாவமும் மரணத்திலிருந்து நீங்களாக்குச்சே ஒழிய நான் சட்டத்திட்டத்தை சரியா செஞ்சதுனால நான் பாவத்தை விட்டு நீங்களாக்கப்பட்டேன்னு சொல்லப்படல. ஆமென். நான் சட்டத்திட்டத்தெல்லாம் நான் நிறைவேற்றினபடினால இப்ப பாவத்துக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் சொல்லுவது இல்லை. மாறாக நான் மறுபடி பிறந்தது ஆவியின் பிரமாணத்துல இருக்கிறபடினால் நான் பாவம் மரணத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப நீங்க அந்த பாவமும் மரணத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டிருக்க எதனால? இது ஆவியின் பிரமாணத்துல இருக்கிறபடினால், கிறிஸ்துவின் பிரமாணத்துல இருக்கிறபடினால். ஆமென். ஆமென். அந்த காணக்கூடாத அந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கிறபடினால் அதனால் உங்களுக்கு நீதி உண்டாக்கப்படுகிறது. அந்த கல்வாரியில இயேசு உங்களுக்காக தான் எனக்காக தான் செய்தார் என்று நாம் விசுவாசிக்கிறபடினால் நம்மளை அவரோடு கூட மரிக்க பண்ணி அவர் நம்மளை ஆவியிலே நம்மளை உயிர்ப்பித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறபடினால் அந்த பாவம் எல்லாவற்றுக்கும் நம்ம நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்துக்கு மட்டுமல்ல, பாவத்துக்கும் மரணத்துக்கும். ஆமென். அப்ப பாவத்துக்கும் மரணத்துக்கும் இந்த ஆவியின் பிரமாணம் நம்மளை நீங்களாக்கி விடுதலையாக்குச்சு. ஆமென். அப்போ இப்பவும் இந்த சபை திருச்சபைகள் கடைசி காலத்துல நிச்சயமா பாருங்க, இந்த மரணத்துக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய சபை எழுப்பும். நிச்சயமா இந்த திருச்சபையிலே அநேகர் அதிலே உறுதியாக்கப்பட்டு எழுப்ப போகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்றேன், பாவம் இல்ல, பாவம் அடித்தளம் பாவம், ஆனால் முடிவு அந்த மரணம். அந்த மரணத்தை ஜெயிக்கிற சபையாக இந்த மகிமை புகழ்ச்சியின் ஆலயத்திலிருந்து ஒவ்வொருவரும் எழுப்புவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த பாவத்துக்கு நாம் எதிர்த்து, பாவத்துக்கு நாம் மரித்திருக்கிறபடினால் பாவமும் மரணத்திலிருந்து என்னை செஞ்சுட்டு நீங்களாக்கி விடுதலையாக்கிட்டு. எது விடுதலையாக்கிட்டு? ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் என்றால் நான் மறுபடி பிறந்திருக்கிறதை நீங்க உறுதியாக விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. சட்டத்துக்கு நான் நீங்களாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க உறுதியாக விசுவாசிக்கிறீங்க. பாருங்க, ஒரே காரியத்துல பலவித சட்டத்திட்டம் இருக்கும். இப்ப நம்ம தேசத்துல ஒரு சட்டத்திட்டம் இருக்கும், வேற நாட்டுல ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். எல்லாமே மனிதர்கள் தான், ஆனா சட்டத்திட்டம் அந்த மதத்தின் அடிப்படையில் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும், இந்துக்களுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும், முஸ்லிமுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். முஸ்லிம் பாருங்க எத்தனை பொண்டாட்டி கட்டலாம், அவங்க சட்டத்துல அப்படி. ஆனா வேற ஒருத்தர் கட்ட முடியாது, அது தப்பு. அல்லேலூயா. அப்போ சட்டத்திட்டத்துக்கு நீங்க உட்பட்டதால் நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். நீங்க சட்டத்துக்கு நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க ஆவியில பிறந்தவங்க. எந்த சட்டமும் உங்களை தேவனுக்கு தடையா வைக்க முடியாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை தடையா இருப்பதற்கு எந்த சட்டமும் உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்ட அவருடைய பிரமாணத்தால் நீங்கள் உண்டாக்கப்பட்டீங்க. அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய புத்தி, அவருடைய அறிவு எல்லாமே எல்லாவற்றிலும் எல்லாமாய் ஆனார் என்று சொல்லப்பட்டது. ஆமென். உங்களுக்கு எல்லாவற்றிலும் இயேசு எல்லாமாய் மாறிட்டார். உங்கள் சிந்தையில் அவரே, உங்கள் நிலத்தில் அவரே, எல்லாவற்றிலும் எல்லாமாய் மாறி இருக்கிறபடினால் நீங்கள் இப்போ அதை இல்லை. அல்லேலூயா. அப்ப இதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம நான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது. இதை நீங்க உங்க இதயத்துல நீங்க தரித்து கொள்ளாம நான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது. ஆமென். அப்ப உங்க பலன் கிடையாது, உங்க ஞானம் கிடையாது, உங்க நீதி கிடையாது, உங்க பரிசுத்தம் கிடையாது. ஏன்? எல்லாமே இயேசு. அந்த இயேசுல எந்த பிழையுமே கிடையாது. அந்த இயேசுல எந்த தவறும் கிடையாது. அவர்கிட்ட எதுவுமே தவறு இல்லை. அதனால நீங்க உரிமையாக சொல்லலாம். அதனால நீங்க சபை உரிமையாக தேவனிடத்துல நெருங்கலாம். வாக்குத்தத்தத்தை நீங்க உரிமை கொண்டாடலாம். நீங்க தைரியமா தேவனிடத்துல உரிமையாக பேசலாம். தகப்பட்ட பேசுவது கூட பேசலாம். அந்த உரிமையை தான் சிலுவையில இயேசு நமக்கு பெற்று தந்திருக்கிறார். தன் ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவன் நம்மளை விட்டு விலகுவதில்லை. இந்த ஜீவனை நம்மளை விட்டு விலக விட மாட்டார். அல்லேலூயா. இணைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஒரே மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். அந்த
இந்த மாம்சத்துக்குரியது இந்த உலகம் உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த உலகம் உங்களை கரப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நாள் படிக்கிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாண நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நம்ம நடக்கல. நம்ம என்னது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எதை பேசுறோம்? ஆவியின் பிரமாணத்தை தான் பேசுறோம், ஆவியின் சத்தியத்தை தான் பேசுறோம். அதனாலதான் அந்த மாம்சத்துல வர்ற இந்த வார்த்தை புரியாது. மாம்சத்துல யாராவது இருப்பாங்கன்னா அந்த வார்த்தைகளை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அவங்க பூமியின் தன்மை உடையவர்களா இருப்பாங்க, அவங்க மாம்ச சிந்தை உடையவர்களா இருப்பாங்க. ஆனால் நமக்கோ அவருடைய ரகசியத்தை அறியும்படி அவருடைய ஆவியினால் நாம் அதை கற்றுக் கொடுத்தார். ஹalleluya. ஆனால் செல்வ மனுஷன் அவருடைய ஆதி முதல் கொண்டு வச்சிருக்கிற தேவ ரகசியத்தை மனிதர்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் நமக்கோ அவருடைய ஆவியினால் அதை நமக்கு வெளிப்படுத்தி தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால இது இந்த மாம்சத்துக்குரிய கிறிஸ்துவன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு இது என்ன செய்யக்கூடாது? ஏறாது. அதனால ஒருத்தருக்கு ரெண்டு சொல்லுங்க, அதோட என்ன செய்யுங்க? விட்டுருங்க. ஆமென் ஆமென். ஏன்னா அது நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான். நம்ம அதை சொல்ல முடியாது. புரிஞ்சு கொண்டு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் விருப்பத்தின்படி நடத்துவார்கள். 5 பாருங்க. 8 அன்பியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவரை சிந்திக்கிறார்கள், ஆவிப்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவரை சிந்திக்கிறார்கள். நாம ஆவிப்படி நடக்கிறதுனால இந்த உலகத்துக்குரிய எதையுமே குறிச்சு நம்ம இதயத்துல போடுறது இல்லை. நம்ம ஆவிக்குரியதையே சிந்திக்கிறோம், மேலானதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் மாம்ச சிந்தை மரணமா இருக்கும், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இருக்கும். அப்படி எந்த சிந்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. மாம்ச சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? மாம்ச பக்திக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? சட்டத்திட்டத்தின்படி உங்களை நீங்க நியாயம் எடுத்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கைய நீங்க சட்டத்திட்டத்தின்படி நான் சரியா இருக்கேன் பாத்தீங்களா? அந்த சட்டத்திட்டத்தின்படி நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா? மாம்சத்தின்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆவின் சட்டத்திட்டத்தை பாருங்க. சிலுவையில இயேசு செஞ்சார் பாருங்க, அதை வச்சு உங்களை தகுதிப்படுத்துங்க. அந்த நீதியை வச்சு உங்களை தகுதிப்படுத்துங்க. என்னை குறித்து எழுதுங்க. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்துல சொல்லப்பட்ட அவரே தேவனால் எனக்கு நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்குள் எடை போடுங்க. அந்த வசனம் அவரே எனக்கு எல்லாமா தேவன் மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்களை அழைத்தார் அவர்களுக்கு அவரே பலனாகவும் அவரே ஞானமாகவும் இருக்கிறார். அவர்களுக்கு எல்லாத்திலும் எல்லாமா இருக்கிறார் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை நீங்கள் உங்களுக்குள் அதை தகுதிப்படுத்துங்க. அதுதான் ஆவியினால் வருகிற நீதி, ஆவியினால் வருகிற பரிசுத்தம், ஆவியினால் வருகிற ஜீவன். அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஹalleluya. அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். எப்பொழுதும் அந்த ஆவி பிரமாணம் உங்களுக்குள் வேலை செய்யும். இரவும் பகலும் உங்களுக்குள் வேலை செய்யும். உங்க சிந்தையில ஆவி கண்கள் திறக்கப்பட்டு ஆவியிலே நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். அப்படி நீங்கள் வளர வளர இந்த மாம்சத்துக்குரிய சரீரம் மகிமையாய் மாற்றப்படுகிறது. ஆமென். 10 பாருங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமென். கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதுமாக இருக்கும். நீதி நிமித்தம் என்ன இருக்குமா? நம்ம ஆவி எப்படி எதனால ஜீவனுள்ளதாக மாறும்? நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். நம்ம ஆவி நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். ஆதாமுக்கு அந்த ஜீவன் இருந்துச்சு, அவன் பாவத்தின் நிமித்தம் அந்த ஜீவன் இருந்துச்சு எடுக்கப்பட்டு இப்போ நீதி நிமித்தம் அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. என்ன நீதி நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவின் நீதி நிமித்தம். ஹalleluya. ஆபிரகாமுக்கு ஒரு நீதி உண்டாச்சு. என்ன நீதி? அவர் சொன்ன வார்த்தையை தன் இருதயத்தில் விசுவாசித்தபடினால் அது அவனுக்கு நீதி உண்டாகிற்று. அது அவனுக்கு மட்டுமே எழுதப்படவில்லை, நாமும் அவரை விசுவாசிக்கிறபடினால் நமக்கும் அது நீதியாக எண்ணப்படுகிறது. இருதயத்தில் விசுவாசிக்கிற நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாவதற்காக நாவினால் அறிக்கை பண்ணப்படும். ஹalleluya. எந்த நீதினால் நமக்கு ஜீவன் வந்தது என்றால் கிறிஸ்துவின் நீதி. எனக்கா இது செய்தால் நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கிறபடினால் உங்களுக்கு நீதி உண்டாயிருக்கிறது. அந்த நீதியின் நிமித்தம் உங்களுக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. உங்க ஆவி மனித
ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான். சொல்லுங்க, உங்க ஆவி மனிதன் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் உங்கள் ஆவி மனிதன் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான். ஹalleluya. அவன் தேவனுடைய அந்த ஜீவன் இப்போ உங்கள் ஆவி மனிதனுக்குள்ள தங்கி இருக்குது. ஆவி மனிதனுக்குள்ள தங்கி இருக்குது. இந்த பாவத்தின் நிமித்தம் மரித்த அந்த சரீரம், இந்த நீதி நிமித்தம் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். ஹalleluya. சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க, 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். இந்த பாவத்தின் நிமித்தம் செத்து கிடந்த அந்த சரீரத்தை ஆவியானவர் என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். உங்கள் சரீரம் என்ன செய்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். சொல்லுங்க, அவருடைய ஆவியினால் என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுது. ஒரு 3 திருப்பி சொல்லுங்க, தேவனுடைய ஆவியினால் என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. தேவனுடைய ஆவியினால் என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹalleluya. உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. என்ன சரீரம்? பாவத்தினால் மரித்த சரீரம் நீதி நிமித்தம் ஆவி மனிதன் பூரண ஜீவனுள்ளதா இருக்கிறது. அந்த ஆவி இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் உங்க சரீர மனிதனை உயிர்ப்பிக்கிறது. உங்க சரீர மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஆமென். நீங்கள் நம்ப உங்கள் சரீரம் மாற்றத்தை காண முடியும். நீங்கள் நம்ப தான் நீங்கள் விசுவாசிக்க முடியும். மரணம் என்ன மேற்கொள்ள முடியாது என்பதை விசுவாசிக்க முடியும். சபை இதற்கு நேராக போக வேண்டும். அதற்காக தான் அவர் நமக்கு சொந்த நீதியை நமக்கு எடுத்துக்கொள்ள அவருடைய நீதியை நமக்கு தந்தார். ஏன்னா நம்ம சொந்த நீதினா நம்மளால விசுவாசிக்க முடியாது. ஏன்னா குற்ற மனசாட்சி வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, பூரணனாக முடியாது. ஆனபடினால நம்மளை மறுபடியும் பிறக்க பண்ணி அவருடைய ஜீவனை, அசத்து கடந்த ஆவில அவருடைய ஜீவனை நமக்கு தந்து இப்போ பாவத்தின் நிமித்தம் செத்த அந்த சரீரத்தை அவருடைய ஆவினால் நம்மளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். புரிஞ்சுச்சா? பாவத்திற்கோ ஆதாம படைச்சார் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு புரியணும் சொல்லிடுறேன். ஆவியான தெளிவா போனீங்க. இப்ப ஆதாம படைச்சார் பாருங்க, மண்ணினால் எடுத்து உண்டாக்குறார் பாருங்க. அந்த சரீரத்துல அவருக்கு மரணத்தை கொடுக்கணும் உண்டாக்கல. மரணத்தை கொடுக்கணும் உண்டாக்கல. என்றைக்கும் நம்மளை போல வாழணும்னு அவர் நினைச்சார். எப்படி? நம்ம என்றைக்கும் இருக்கிற போல இந்த ஆதாம் என்றைக்கு இருந்து இந்த பூமி முழுவதும் நினைச்சணும் பழுகி பெருகி எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும். குறிப்பாக கடவுள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அப்படி இந்த பூமியில ஆதாமை தேவனாக வைத்தார். ஆதாமை தேவனாக வைத்தார். அவன் கீழ்ப்படியாததுனால், ஒரு காரியத்தில் கீழ்ப்படியாததுனால என்ன செஞ்ச, அந்த ஜீவன் ஆளுகை தன்மை எடுக்கப்பட்டாயிற்று. இப்போ இயேசு கிறிஸ்து அதனால அந்த ஜீவன் எடுக்கப்பட்டதுனால இந்த ஆத்துமா சொல்லிட்டு என் ஜீவன் என்ன செஞ்சு எடுக்கப்பட்டு, ஜீவன் எடுக்கப்பட்டு இத சரீரம் கேட்க இந்த சரீரம் அப்படியே பலவீனமாக ஆரம்பித்தது. இந்த சரீரத்துல பாவம் செயல்பட அதற்கு உரிய மரணம் செயல்பட ஆரம்பித்தது. அது செயல்பட்டு விட்டது. எதனால மரணம் வர ஆரம்பிச்சு? ஆதாம் கீழ்ப்படியாதனால் அந்த ஜீவன் ஆதாமை விட்டு எடுக்கப்பட்டபடினால் இங்கே என்ன செஞ்சுட்டு ஒரு நாள் வரல, வருஷமா கேட்டு தேவன் சொல்லிட்டாரே, இதை புசிக்கிற நாள்ல சாவேன்னு சொன்னாரே. இதை கேட்க ஆதாமுக்கு சொன்னார் பாத்தீங்களா? இதை புசிக்கிற நாளில என்ன செய்வ? சாவேன்னு சொன்னார் பாருங்க. இந்த வார்த்தை அவன் கேட்க சிந்திக்க இந்த சரீரம் மரணத்துக்கு எதுவாய் போய் கொண்டிருந்தது. அழியாமையாக இருந்த இந்த சரீரம் மரணத்துக்கு எதுவாய் கொண்டிருந்தது. மரணத்தை ருசி பார்த்தது. ஆனால் இப்பொழுது நமக்கு ஜீவனை தேவன் தந்திருக்கிறார். நமக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தபடியால் அந்த நீதியினால் நமக்கு இப்ப ஜீவன் உண்டாயிருக்குது. இப்போ இந்த ஆத்மா எனக்கு ஜீவன் இருக்குது, நான் அழிய மாட்டேன், நான் மரணம் காண மாட்டேன், இப்படி சொல்ல இந்த சரீரம் என்ன செய்யும்? ஜீவன் அடையும். ஹalleluya. இந்த சரீரம் ஜீவன் அடைய ஆரம்பிக்கும். அன்னைக்கு எப்படி இந்த ஆவி எனக்கு செத்து போயிட்டு சொல்ல இந்த சரீரம் சாக ஆரம்பித்ததோ, இப்ப எனக்கு ஜீவன் வந்துட்டு நீங்க சொல்ல உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹalleluya. ஆமென்.
இதை நீங்க சொல்ல சொல்ல சொல்லதான் எப்படி ஆதாம் இந்த சொன்னாலும் இந்த வார்த்தையை அவனுக்குள்ள செவியில ஓட்டினாலும் நீ சாகவே சாவாயின்னு அந்த செவிகள் அவனுக்கு போடிப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த 900 வருஷத்துக்கு மேலாதான் என்ன செஞ்சது இந்த பூமியில வாழ்ந்துச்சு. இப்போ அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். நாம் சொல்ல 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 இந்த சரீரத்துல கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த மாற்றமா இருக்கிற இந்த சரீரம் அப்படியே நமக்குள்ள என்ன செய்யுது? மகிமை அடைய ஆரம்பிக்கிறது. மகிமை அடைய ஆரம்பிக்கிறது. அந்த மகிமை என்ன செய்யணும்? குற்றங்கள் உங்க மனசாட்சியில இல்லாம போயிடும். எப்படி ஆதாமும் ஏவாளும் ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அவங்களுக்குள்ள குற்றம் இல்லாதபடி இருந்தது போல உங்கள் சரீரம் மகிமையாக்கப்பட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த மகிமையாக்கப்பட்டுட்டே இருக்கும். எப்போ உங்க ஆத்மா நான் ஜீவனுள்ளவனா இருக்கிறேன், கிறிஸ்துவின் நீதினால் எனக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த சரீரத்துல என்ன செய்து அழியாம இந்த சரீரத்தை சாவுக்கு அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். வசனத்தை நீங்கள் ஆத்மாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதை நீங்க சொல்ல சொல்ல அறிக்கையிட உங்கள் சரீரத்திலே மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. இது எதுவுமே உங்க பக்தினால வரல, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால வருகிறது. ஆமென். விசுவாசிக்கிறதுனால வருகிறது. அதாவது இந்த விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் என்னை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒன்னையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். அதனால நீங்கள் அதையெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் சத்தியம். இதை நீங்கள் வைக்கும் பொழுதுதான் பாருங்க 12 படிக்கிற பாருங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் நாம் படிச்சு முடிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளி இல்ல. ஆமென். ஆமென். இப்போ நீங்க சட்டத்திட்டத்தின்படி வாழ்வதற்கு நீங்க அதுக்கு உட்பட்டவங்க இல்ல. நீங்க மனுஷ மார்க்கமாய் வாழ்வதற்கு நீங்கள் மாம்சத்துக்கு கடனாளி இல்ல. அல்லேலூயா. ஆதாம் நிமித்தம் கடனாளிகளா இருந்தோம். ஆதாம் நிமித்தம் நாம் அவன்கிட்ட தெரிஞ்சோம், ஒப்படைக்கப்பட்டோம், அடிமையாக ஒப்படைக்கப்பட்டோம். இப்போ நான் ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கிறவங்கள என் பிள்ளைகளும் அங்கே இருக்கு. என் பிள்ளைகளும் யாருதான்? அடிமைதான். என் பிள்ளைகளுடைய யாருதான்? அடிமைதான். அந்த காலகாலமா ஆதாம் கிட்ட இருந்து பிசாசுக்கு அடிமையாக்கப்பட்டு அந்த ஆதாம் கிட்ட இருந்து காலகாலமாய் அடிமையாக இருந்தோம். இயேசு வந்து எல்லாரும் அந்த அடிமைத்தன் முகத்தை அவர் மேல வைத்து நம்மளை மீட்டெடுத்து விட்டார். அல்லேலூயா. நம்மளை மீட்டெடுத்து மட்டுமல்ல, எந்த மனுஷனால் மரணம் வந்துச்சோ அதே கிறிஸ்துவின் ஒரு மனுஷனால் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆமென். நாம் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்போ இதெல்லாம் நீங்கள் இருதயத்தை ஏற்றுக்கொண்டோம். எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இந்த நோய் இருக்குது, எனக்கு இதுன்னு டாக்டர் சொல்லிருக்கார், அதுன்னு டாக்டர் சொல்றார். நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மனிதன் அல்லவே. நீங்கள் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. அல்லேலூயா. நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். ஆமென். வியாதிகளுக்கு நீங்கள் கடனாளிகள் அல்ல, கருத்துக்கு கடனாளிகள் அல்ல, மரணத்துக்கு கடனாளிகள் அல்ல. நீங்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. அல்லேலூயா. இப்ப வியாதிக்கு நீங்க சொந்தக்காரங்க இல்ல. ஆமென். தோல்விக்கு சொந்தக்காரங்க இல்ல. இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகளுக்கு வந்தது. அதுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் இல்ல. ஆமென். இந்த உலகத்துக்கு அடிமைக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் இல்ல. நீங்கள் உன்னதத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. நீங்க ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. அவருடைய நீதினால் நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க. அவருடைய நீதினால் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. எப்படி பாவத்தின் நிமித்தம் சரீரம் அழிக்கப்பட்டதோ, கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் என் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. என் ஆவி மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டது போல அந்த மகிமை இந்த சாவுக்கு அந்த சரீரத்துக்குள் செயல்படுகிறது. ஆமென். ஆமென். இந்த மரணத்துக்கு வந்த சரீரத்துல அந்த மகிமை செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த மகிமை செயல்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாய் தந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு அவர் இலவசமாய் தந்தார். ஆமென். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள் செயல்படும். அல்லேலூயா. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள் செயல்படும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் சொன்ன எதுவுமே செயல்படாது. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நான் இந்த உலகத்துக்கு மனிதன் அல்ல, நான் மறுபடியும் பிறந்தவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நான் கிறிஸ்துவினால் எல்லாவற்றிலும் மீண்டலாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால்,
எதுவுமே உங்களுக்குள்ள செயல்படாது. அப்படி என்ன செய்யலாம்? நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து இப்படிதான் என்னை வச்சிருக்கிறார், இயேசு என்னை இப்படிதான் வச்சிருக்கார் என்பதை நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஜீவன் உங்களுக்குள் வேலை செய்து அந்த ஜீவன் உங்கள் ஆத்மா வழியா உங்கள் சரீரத்துக்குள்ள உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அப்படிங்க வியாதியில்லாதவர்களாக இருக்கிறீங்க, சொல்ல அவர் தழும்புடாமல் நான் சுகமா இருக்கிறேன், நான் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நான் ஐஸ்வர்யனாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ஞானத்தினால் நான் ஞானியாக்கப்பட்டிருக்கிறேன். அவரையே பேசுங்க, அவரையே தரித்துக் கொள்ளுங்க, அவருக்குள்ளே வாழுங்க, அவரையே நீங்க முன்னெடுத்துங்க. அவரால் நான் ஜெயிக்கிறேன், அவரால் இந்த மதுரை தாண்டுகிறேன், அவரால் இந்த கடனை அடைக்கிறேன், அவரால் என் குடும்பத்தில் சமாதானம் வருகிறது, இயேசு கிறிஸ்துவால் நான் இதை ஜெயிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவால் என் தொழில் இப்படி பெருக்கம் உண்டாகிறது, இயேசு கிறிஸ்துவால் நான் இப்பொழுது இருக்கிற கோடி மடங்குகளை பெருக்கம் உண்டாகிறது என்று அவரால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதனால பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அல்லேலூயா. என்ன தைரியத்துல பவுல் சொல்றார்? அவருடைய பக்தினால சொன்னாரா? அவருடைய பக்தினால சொல்ல, அவருடைய நீதினால சொல்ல. இந்த அப்போஸ்தலர் எழுதிருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பக்தியை வச்சு எழுதவே முடியாது. அவ்வளவு இது யோவான் எழுதுறாங்க, இவ்வுலகத்திலே நாம் அவர் இருக்கிற வண்ணமாக இவ்வுலகத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? ஒரு மனித நீதினால் ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேவ நீதினால் அவர் என்ன செய்றாங்க. அல்லேலூயா. அப்படினால இந்த வசனங்களை கொஞ்சம் நீங்க நினைப்பு கொடுங்க. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் எனக்கு நீதி வந்திருக்குது, அந்த நீதினால எனக்கு ஜீவன் வந்திருக்குது. ஆமா, அதெல்லாம் மனசுல கொண்டு வாங்க. அந்த நீதினால உங்களுக்கு எது வந்திருக்குது? ஜீவன் வந்திருக்குது. அந்த ஜீவன் ஆவி எனக்குள்ள இருக்கிறபடினால என் சரீரமும் உயிர்ப்பிக்கப்படுது. என் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுது. என் சரீரம் உங்க ஜெபத்துல உயிர்ப்பிக்கப்படல. அந்த நீதி, அந்த ஜீவன் உங்க சரீரத்துல வருது. அந்த தழும்புள்ளக்காரன் உங்க நோயை நீக்கி இருக்குது. அந்த தழும்புள்ளக்காரன் உங்க நோயை நீக்கி இருக்கிறது. அந்த சிலுவையில் உங்க தரித்திரம் நீக்கப்பட்டிருக்கிறது. அவன் மரணத்துக்கு முற்றுப்புள்ளியை தேவன் வச்சிருக்கிறார். சபை அதை நிறைவேற்றும். நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் நீதிக்கான பலனை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் தேவன் உங்களை வச்சிருக்கிறார். உங்களை சாட்சி உள்ளவர்களாய் தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் எல்லா இடத்திலும் சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். அவருடைய சமாதானம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அவருடைய சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். ஆமென். அவருடைய பலன் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அவருடைய ஞானம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அவருடைய ஆவி உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது. ஆமென். அவர் உங்களுக்குள்ள அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவி உங்கள் நாவிலே அருளி இருக்கிறார். உங்கள் சந்ததி நாவிலே அருளி இருக்கிறார். உங்கள் சந்ததி